70 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பாருங்க. ஒருத்தன்லாம் அங்கே நிற்கிறான், அவனை கீழே விழுந்தா என்ன அவன் யோசிச்சு. வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி கேமிங் வைப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டா இல்லைனா வந்துட்டு இந்த கேம், இந்த லாவா எஸ்கேப் கேமானு. ஸோ 50-50 வந்து இருந்துச்சு. நான் பர்சனலாக கேட்கும்போது எல்லோரும் லாவா எஸ்கேப் கேம் இப்போ போட்டு அப்புறம் வந்து 99 நைட்ஸ் போடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லாவா எஸ்கேப் இந்த வீடியோவும் 99 நைட்ஸ் அடுத்த வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த கேமோட உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கேம் ரூல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இந்த மேலே ஒரு டைமர் வச்சு தான் எல்லாம் இது எப்போ லாவா ஆரம்பிக்குது எப்போ லாவா முடியுது அப்படின்றத மேலே இருக்க டைமர் தான் முடிவு பண்ணும். ஸோ வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ஹைட்டான ஒரு பில்டிங் கொடுத்துருவாங்க. அதில் ஹைட்டான இடத்துல நம்ம டக்குன்னு போய் நிற்கணும். அப்படி நிற்கலைன்னா லாவா வந்துட்டு நம்மளை வந்துட்டு முடிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எனக்கு ஹைட்டான பில்டிங் மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் ஹைட்டான, இதுக்கு மேலே ஹைட்டாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். 70 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பாருங்க. ஒருத்தன்லாம் அங்கே நிற்கிறான், அவனை கீழே விழுந்தா என்ன அவன் யோசிச்சு. வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. சேஃப்டி ஃபர்ஸ்ட், அப்புறம் சர்வைவல் நெக்ஸ்ட். உடனே நீங்கள் எதாவது கேட்காதீங்க, நான் வந்துட்டு சேவ் ஆகிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ரவுண்ட்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் தான் விளையாடிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ரவுண்ட் வேணாலும் விளையாடிக்கலாம். நீங்கள் ஓடிச்சு இந்த கேமை போடாங்கன்னு தூக்கி போடுற வரையும் நீங்கள் இந்த கேம் பார்த்திங்கன்னா விளாட்லாம். இந்த கேம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு கேம் தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா விண்மில். ஸோ இங்கே இருக்க இந்த ஏணி மாதிரி ஒன்றுத்தில் ஏறணும். ஐயோ 5 செகண்டில் கீழே விட்டேன். இந்த ஏணி மாதிரி இருக்கிறதில் ஏறி நம்ம வந்துட்டு இதோட டாப்புக்கு போகணும். ஸோ பார்ப்போம் இதோட டாப் எங்கே இருக்குதுன்னு. ஸோ இங்கே அவன் அங்கேருந்து விழுந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு சேர்னு ஒருத்தி இருக்கா, என் தலைமையிலே நிற்கிற வயசு ரொம்ப பேட். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாதி விண்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாவாவில் கவர் ஆகிடுச்சு, விச் இஸ் ரியலி சேட். அங்கே ஒருத்தன் பலூன் மேலே லாவாவில் இருந்துட்டு இருக்கான். அவன் தான் லாவாலேயே நீச்சல் அடிப்பான் போல இருக்குது. ஸோ வந்துட்டு 1/2 மணி நேரமாக இங்கே நிற்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒருத்தி கீழே விழுந்துட்டான். இல்லை, ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். இப்போ விழுந்தான், பட் யாரெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ வந்துட்டு நானும் வந்துட்டு இன்னும் 3 பேர் தான் சர்வை பண்ணியிருக்கோம், விச் இஸ் ரியலி குட் பிகாஸ் ஐ எம் எ ப்ரோ. ஸோ வந்துட்டு இது நல்லா இருக்கும் போல இருக்குது கைஸ். இந்த மினி NDSன்னு சொல்லிட்டு இருக்கிறது பேசாமல் அதுவே போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் போகணும், அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போகணும். லெட்ஸ் கோ. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு எப்போவுமே என் கூட தான் வருவாள். ரியலி பேட். ஸோ லாவா ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, மேலே டைமர் லாவா ஆகிடுச்சின்னு காட்டுது. ஸோ என்னது இது ரெட் கலரில்? ஓ, இந்த ரெட் கலரில் படாமல் நம்ம போகணும் கைஸ். குச்சி அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஐயோ போச்சு, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இது மறுபடியும் ரீயூஸ் பண்ணிட்டேனா? ஐயோ மறுபடியும் அவுட் ஆகிட்டேனா? ஹெல்த் பார் இருந்துடா எனக்கு. ஐயோ ரைட்டு கைஸ், ரைட். இந்த கேமே நம்மளை வந்து தாத்தியோட தான் பிளான் பண்ணுது, விச் இஸ் ரியலி பேட் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஐ மீன் எப்படி கைஸ், யாரும் சர்வை பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகிடுச்சு. ஓ இல்லை கைஸ், ஆக்சுவலி நிறைய பேர் சர்வை பண்ணியிருக்காங்க. ப்ரோன்னு சொல்லி ஒரு ரவுண்டு கூட முடியல, உடனே என் வேலையை நான் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு இந்த மினி ட்ரெயின் ட்ரக்குன்றது வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ஹைட்டாகவும் இருக்கும் போல இருக்குது. நம்ம இதுக்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ மை காட், செம்மையாக இருக்கும் போல இருக்கே. ஸோ போவோம். இது வந்துட்டு இதோட டாப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது ஃப்ளாட்டாக இருக்குது, அதுதான் உண்மையான மெயின் ரீசன். ஏன்னா லாவா ஏற ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லாமும் அடிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏற்றாமல் அது எதுனா நம்ம ஏறிக்கலாம். பட் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு
நெக்ஸ்ட்டு பேசன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார் இருக்குது. இந்த மாதிரி அவள் போகிற மாதிரி குச்சி தான் போக முடியும் நம்மளால். ட்ரெயின் ட்ராக்குன்னு போட்டிருந்தாங்க, காராக இருக்குது. சரி நமக்கு என்ன ட்ராக்காக இருந்தால் என்ன, நம்ம கீழே லாவாகிட மாட்டோம் போகணும், அவ்வளோதான். ஸோ முன்னாடி போகிறாங்க பார்த்திங்களா, எனக்கு அவங்க விழுந்துருவாங்களோன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அவர் போகிறது அப்படி தான், எட்ஜ்லேயே போயிட்டு இருந்தார் பின்னாடி இவ்வளோ நேரம். இப்போ மேலே வந்தோடனே பார்த்திங்களா திருப்பி எட்ஜ்லேயே போகிறாரு. அந்த ப்ரோஸ் பில் டிஃப்ரெண்ட் போல். எனக்கு தானே இல்லை உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்கள். எனக்கு ஏதோ ஒரு பொத்துன்னு விழுக போகிறாரு லாவாலன்னு தோணுது. நான் வேறு எட்ஜ்லேயே போய்கிட்டு இருக்கேன். எனக்கும் அதே நிலமை வந்துடக்கூடாது. ஸோ நம்ம பார்த்துக்கணும். அந்த நிலமை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம பாவமாயிரும். அப்புறம் ஒரு லெவல் கூட ஜெயிக்காமல் தோற்றுருவோம். ஸோ விழுட்டார். நான் பார்த்தேன் அவர் விழுட்டார். நான் நினச்சேன் இந்த மாதிரி தான் நடப்பேன், அவர் விழுந்துருவாருன்னு நினச்ச மாதிரியே விழுந்துட்டார். ஸோ இன்னும் 15 செகண்ட்ஸ்க்கு லாவா வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இங்கே நிற்போம். ஸோ அரை மணி நேரம் நின்றுட்டுருக்கேன். என்ன வச்சுன்னு தெரியவே இல்லை. ஓகே வந்துடுச்சு. ஓகே கைஸ், சர்வை பண்ணிட்டோம். இதுலேயும் 3 பேர் தான் சர்வை பண்ணியிருக்கோம். சூப்பரில். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரவுண்ட் 4 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 2, 1 செகண்ட்ஸ். ஏங்க கேட்கவே இல்லை, அதுபடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃபீஸா இவங்களும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, என்னால் ஃபாஸ்ட் ஓட முடியல. ஏன் என்னால் ஃபாஸ்ட் ஓட முடியலன்னு சொல்லுங்கள், எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இதுலேயும் டாப்பான பில்டிங்க்கு தான் போகணும் போல் இருக்குது. டாப்பான இடம் இங்கே இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் போல் இருக்குது. போவோம். ஓகே, என்ன வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கேம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ், லெவல் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேம் ப்ளே வேணும்னா சொல்லுங்கள், வேணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இவன் ஏங்க என் தலைமையிலே வந்து நிற்கிறா? ஏம்மா போமா, எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? நான் அடுத்த வருஷம் 10th போகிறேன், நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹோப்ஃபுல்லி இது என் லாஸ்ட்டான என்ன தூக்கி போட்டு இந்த கேமில் விளையாடுறது பார்க்கலாம். இது என்ன ரவுண்டு வரப்போகுதுன்னு. அதாவது ஈஸியாக கொடுத்தா பரவாயில்ல. ஃபெசிலிட்டியா? ஓகே. ஓ அந்த பில்டிங்க்கு போகணுமா? 8 செகண்ட்ஸ், 7 செகண்ட்ஸ். தம்பி போயிடு. இந்த ப்ளூ கலரில் தெரியுறது இங்கேருந்து அங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க போல இருக்கு. இந்த கேம் விட்டு வெளில மொத்தமாக தள்ளி விட்டுருமோ? அதுக்கு போனால் அவனே வாண்டரா போய் குதிக்கிறான். அதில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான் போல இருக்கு. ஸோ போக போக இந்த கேப்லாம் குட்டியாகிட்டே போகுது. நம்ம ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாவா? ஆனால் நான் ஏறுவேன்னு ஏறி இப்படி நிற்பேன். நின்று வியூவை பார்ப்பேன். என்னங்க ரெட் கலரில் ஆகுது? ஐயோ போடு, சர்வைவ்டு. சூப்பர் கூல். ஸோ அதுதான் இந்த கேம் ப்ளே. இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அபி கேமிங் வைப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.